Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கெரியரை செட் பண்றதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சுத்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு இப்ப நாம பார்க்க போற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்ப வேணாலும் நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, எடுத்து யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கண்டென்ட் வந்து தேவைப்படுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இன்னைக்கு வந்து ஆல் இந்தியா கவுன்சிலிங்கோட ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துச்சு. ரவுண்ட் 2 ரிசல்ட் வந்துச்சு. நம்ம ஏற்கனவே ரவுண்ட் 1 அப்பயே நம்ம சொல்லிட்டே இருந்தோம், குறைவான மார்க் இருந்துச்சுன்னா இப்பயே போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம். அதாவது நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நான் முதல்ல சொல்றேன், சரியா? ஏன்னா நிறைய பேர் எனக்கு இப்ப கால் பண்ணிட்டே இருக்காங்க, சரியா? அது முக்கியமா நம்ம ஆபீஸ் வந்து பாத்துட்டு போன நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு சைலண்ட் இருக்காங்க. நம்மள்ட்ட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிட்டு போனாங்க, போயிட்டு சைலண்டா இருந்துட்டாங்க. அவங்க எல்லா பேரும் என்ன பாத்தீங்கன்னா இப்ப கால் பண்றீங்க. இப்ப அதாவது ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமையில கிடையாது. முதல் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாரையாவது ஒரு ஆளை நம்புறீங்க அப்படின்னா 100% நம்பணும். அதை முதல் தெளிவா பேரண்ட்ஸ் வந்து என்ன புரிஞ்சுக்கணும். அப்படி நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்க என்ன பாத்தீங்கன்னா நம்மளை தேடி நீங்க என்ன வரலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்களே என்ன பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. கிடைச்சிச்சுன்னா நல்லபடியா என்ன பார்த்தா காலேஜ் நீங்க ஜாயின் பண்ணுங்க, சந்தோஷம் தான், சரியா? அதனால திரும்பவும் சொல்றேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க கேளுங்க. உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு, சரியா? அதனால மறந்துடாதீங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது எனக்கு வந்து ரவுண்ட் 1 காலேஜ் கிடைச்சு சார், நான் ரிப்போர்ட் பண்ணல. ரவுண்ட் 2ல அதாவது ஃபீஸ் வந்து குறையும் நான் நினைச்சேன் டீம்டு யூனிவர்சிட்டியில, ஆனா ஃபீஸ் குறையல. இப்ப எனக்கு போன ரவுண்டு கிடைச்ச சீட்டு கூட இந்த ரவுண்டு கிடைக்கல. இது ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து குறைவான மார்க் தான் இருக்கு. நான் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில நான் வந்து கண்டிப்பா கிடைச்சிருன்னு சொல்லி அமௌண்ட் வேற பே பண்ணிட்டேன். ஆனா எனக்கு வந்து காலேஜ் வந்து கிடைக்கவே இல்லை. இவங்க வந்து ஒரு கேட்டகரி. அது இல்லாம ரவுண்ட் 3க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆட்கள் வந்து இன்னொரு கேட்டகரியில இருக்காங்க. நீங்க நல்லா தெளிவா நீங்க புரிஞ்சுக்கங்க. அதாவது ரவுண்ட் 2 முடிஞ்சு ரவுண்ட் 3ல டீம்டு யூனிவர்சிட்டி சீட் இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப குறைவான சீட்டு தான் இருக்க போகுது. அதுல காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்க போகுது. சார் இப்ப என்னதான் சொல்ல வரீங்க, நாங்க என்னதான் பண்றது, எங்க கையில அமௌண்ட் இருக்கு, ஆனா காலேஜ் வந்து கிடைக்கலையே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு விஷயம் கவனிச்சுங்க. அதாவது நமக்கு வந்து நம்மளோட ஸ்டேட் கோட்டா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அதை தெளிவா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸ்டேட் கோட்டால மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங் நீங்க அப்ளை பண்ணி மேனேஜ்மெண்ட் ரேங்க் லிஸ்ட்ல உங்க நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ஆர்ஐ லேப்ஸுக்கு நீங்க என்ன பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். திரும்பவும் சொல்றேன், என்ஆர்ஐ லேப்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது நல்லா டிஸ்கஸ் பண்ணி கைட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து 100% இருக்கு, சரியா? இப்பயும் சொல்றேன், 100% நம்பிக்கையா இருந்தீங்கன்னா மட்டும் எனக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம கண்டிப்பா ரெடியா இருக்கணும், சரியா? அதனால கடைசி வாய்ப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2 முடியிறப்ப திரும்பவும் நீங்க ரவுண்ட் 3ல நம்ம என்ஆர்ஐ லேப்ஸ் பாத்துக்கலாம் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா திரும்பவும் இதே மாதிரிதான் நடக்கும். நான் திரும்ப சொல்றது என்னன்னா, டீம்டு யூனிவர்சிட்டிக்கு வேகன்சி இருக்கும், ரவுண்ட் 3ல வேகன்சி இருக்கும், ஆனா காம்படிஷன் அதிகமாயிரும். அதே நிலைமை தான் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ஆர்ஐ லேப்ஸ்ல 3rd ரவுண்ட்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்படிஷன் ஹெவி ஆயிரும். அப்ப நல்லா ஃப்ரீயா என்ஆர்ஐ லேப்ஸ் வந்து இந்த காலேஜ் போட்டா கிடைச்சிருப்போம், அந்த காலேஜ் போட்டா கிடைச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி டேட்டா அனலைஸ் பண்ணி உங்களுக்காக கைட் பண்ணி நாங்க எடுத்து கொடுப்போம், சரியா? அப்படி உங்களுக்கு வந்து ஹெல்ப் வேணும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தா 100% நீங்க எடுத்து கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருந்தா மட்டும் தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம், சரியா? அதனால ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் நீங்க நினைச்ச ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தான். காலேஜ் நீங்க ஜாயின் பண்ணிருங்க சந்தோஷமா. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். 23ஆம் தேதியோட வந்து பாத்தீங்கன்னா அதாவது நமக்கு ஸ்டேட் கோட்டால, நான் திரும்ப சொல்றேன், ஸ்டேட் கோட்டால மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங்க்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கணும். மேனேஜ்மெண்ட் ரேங்க் லிஸ்ட்ல உங்க நேம் இருந்துச்சு அப்படின்னா நாம இதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.